வணக்கம் சார். வணக்கம். இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பகை வந்து ரொம்ப வருஷங்களா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை வருஷங்களா அந்த பகை இருக்கு? அந்த பகைக்கான காரணங்கள் என்ன? ஸோ இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். 1948 இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல்ன்ற நாடு உருவானதுக்கப்புறம் முதல்ல யார் அவங்கள அங்கீகரிக்கிறாங்கன்னா டர்க்கி அவங்கள அங்கீகரிக்கிறாங்க. செகண்ட் யார் அங்கீகரிக்கிறாங்கன்னா ஈரான் இஸ்ரேலில் அங்கீகரிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேலி வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த விஷயம் நடக்கும்போதும் ஈரான் எந்த ஸ்டாண்டும் எடுக்கல. அவங்க வந்து இஸ்ரேலில் அட்டாக் பண்ணல. ஸோ அப்பயும் பார்த்தோன்னா ஒரு வகையாக அவங்க ப்ரோ இஸ்ரேலாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலி ஈரானியன் பைப்லைன் ஒன்று வந்து அவங்க பில் பண்ணாங்க. 1968 ரெண்டு நாடுகளும் சேர்ந்து 50-50 அவங்க அந்த பட்ஜெட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பைப்லைனை இஸ்ரேலில் வந்து அவங்க பில் பண்ணாங்க. இந்த பைப்லைனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷ்லகன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது காசா பக்கத்தில் இஸ்ரேலில். அந்த பகுதியையும் அதே மாதிரி இலாய்ட் அப்படின்ற இன்னொரு பகுதி ரெட்சி பக்கம் இருக்குது. இந்த ரெண்டு பகுதியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பைப்லைன். ஸோ ஈரானிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் இருக்கு இல்லையா, அது இந்த பைப்லைன் வழியாக தான் அது மெடிட்ரேனியன் கடல் வழியாக அது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் சேரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு பாயிண்டில் வந்து கோஆப்ரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 1979 ஈரானியன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அயட்டோலா கொமேனி வந்து பவருக்கு வராரு. ஸோ அவர் வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியை வந்து அங்கே கொண்டு வரார். ஸோ ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா அவங்க இஸ்ரேலை பார்க்கக்கூடிய அந்த விதம் வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்டைனின் மக்களுக்கு தான் சொந்தம், இஸ்ரேலியர்கள் அந்நியர்கள் அவங்க நம்ம பகுதியை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க, ஸோ இஸ்ரேலை நாங்கள் ஒரு நாடாக அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலோட இருந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் அவங்க கட் பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரெண்டு நாடுகளுக்கும் பார்த்தோன்னா சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்கும் சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்தாலும் டிரெக்டான கன்ஃபரன்டேஷனில் ரெண்டு பேரும் ஈடுபட்டது கிடையாது. ஈரானை பொறுத்தளவில் அவங்க கிட்ட நிறையா ப்ராக்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஹமாஸாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், ஹவுட்டீஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் பார்த்தோன்னா அவங்க ஈரானோட ப்ராக்சிஸ் தான், ஈரானால் இயக்கப்படக்கூடிய அமைப்புகள் தான் அவங்க. ஸோ இந்த அமைப்புகளை யூஸ் பண்ணி ஈரானியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்க. இஸ்ரேலியர்களுக்கும் தெரியும் பேக்லேருந்து இயக்குறது வந்து ஈரான் தான் தெரியும். பட் இருந்தாலும் இஸ்ரேலும் பார்த்தோன்னா டேரெக்டாக அவங்க என்றைக்குமே ஈரான் அட்டாக் பண்ணது கிடையாது. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்துவாங்க, ஹமாஸ் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. இந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கு. பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அந்த எஸ்கலேஷன் இன்னொரு ஸ்டெப் போயிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி 1979 ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்னொரு லெவலுக்கு இது எஸ்கலேட் ஆயிருக்கு. ஏன்னா டேரெக்டாக இஸ்ரேல் வந்து இப்போ ஈரானியன் கான்சுலேட் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அட்டாக் பண்ணுறது வந்து டேரெக்டாக ஈரானியை அட்டாக் பண்ணுறதுக்கு சமம். அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவங்களும் டிரெக்டாக இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை லான்ச் பண்ணுறாங்க 12ஆம் தேதி நைட்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு இந்த எஸ்கலேஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு நாடுகளில் ஈரான், இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளில் இராணுவ ரீதியாக பலம் இருக்க நாடு எது? குறிப்பாக ரெண்டு நாடுகளுமே அணு ஆயுதத்தில் பலம் இருக்க நாடுகளாக இருக்குது. இந்த ரெண்டில் எது அணு ஆயுதத்துலேயும் பலமான நாடாக இருக்குது? ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம அங்கே இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்ப்போமே. இப்போ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோன்னா இஸ்ரேலோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே என்னென்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப்பாக அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ மிடில் ஈஸ்டில் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட மிலிட்ரி பேஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா கத்தாரில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, சிரியாவில் இருக்குது, ஜோர்டனில் இருக்குது, ஏகப்பட்ட இடங்கள், சவுதி அரேபியாவில் இருக்குது. நிறைய இடங்களில் அமெரிக்கன்ஸ் வந்து மிலிட்ரி பேஸ் வச்சுருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 50,000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இப்போ மிடில் ஈஸ்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி இருக்குது. அவங்களோட ஆர்மியோட சைஸுன்னு பார்த்தோன்னா சின்னதாக தான் இருக்கும். 1.25 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அது போக ஒரு 3-4 லேக் ரிசர்வ் படைகளும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி அவங்களோட டெக்னாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஆர்மி இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈரானியன்ஸ் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, ட்ரோன் மிசைல் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. அது காரணம் என்னென்னா இஸ்ரேல்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. மல்டி லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. இஸ்ரேலோட டிஃபென்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட்டு மெயினான டிஃபென்ஸ் வந்து அவங்களோட ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ அதோட யூஸ் என்னென்னா
லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து அது இன்டர்செப்ட் பண்ணும். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அட்மாஸ்ஃபியர், எர்த்தோட அட்மாஸ்ஃபியருக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிசைல்ஸையும் அதனால டார்கெட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு லாங் ரேஞ்ச் டிஃபென்ஸை வந்து இந்த ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கும். செகண்ட் லெவல் டிஃபென்ஸ் என்னென்னா டேவிட் ஸ்லிங் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த மிசைல் சிஸ்டமை யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது நம்ம தெரிஞ்ச அந்த பேட்ரியட் மிசைல் சிஸ்டம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ட்ரோன்ஸ் அப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து அதை யூஸ் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. நாலாவதாக அயன் டோம் இருக்குது. அயன் டோமை பொறுத்தளவில் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அயன் டோமை யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக இப்போ ஹமாஸ் சைட்லேருந்து அவங்க ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ்லாம் லான்ச் பண்ணும்போது அதெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது போக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கேருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து சேர்றதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ இஸ்ரேலுக்கு ரியாக்ஷன் டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட F-14 யூஸ் பண்ணி கூட அவங்க நிறையா மிசைல்ஸை வந்து அவங்க வீழ்த்துவாங்க. ஸோ இப்போ கூட அந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணாங்க. ஸோ இப்படி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்டான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அதுபோக இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஈரான் வந்து அவங்களோட மிசைல் டெக்னாலஜியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு த்ரெட் அப்படின்ற விஷயம் அமெரிக்காவுக்கும் தெரியும். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் நிறையா பகுதிகளில் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்க நிறுவியிருக்காங்க. பேட்ரியட் டிஃபென்ஸ் சிஸ்டமை நிறையா பகுதிகளில் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாட் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமையும் அவங்க நிறுவியிருக்காங்க. தெர்மல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டமையும் அவங்க நிறுவியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நம்ம பார்த்தோம் யுரேனியன்ஸ் நிறையா மிசைல்ஸை லான்ச் பண்ணாலும் அமெரிக்கன்ஸ் பார்த்தோன்னா நிறையா மிசைல்ஸை வந்து அவங்க இன்டர்செப்ட் பண்ணி வீழ்த்தியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு சைடில் இஸ்ரேலுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் இருக்குது, இன்னொரு சைடில் அமெரிக்கன்ஸுக்கும் ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி ஈரானால் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரெண்டாவது ஈரானை பொறுத்தளவில் அவங்ககிட்ட பெரிய ஒரு ஆர்மி இருக்குது. 6 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க, 2 லட்சம் ரிசர்வ் படைகளும் இருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஈரானும் இஸ்ரேலும் பார்டர் ஷேர் பண்ணல, நடுவில் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது, 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லேண்ட் இன்வேஷனோ லேண்டில் போய் அவங்க தாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வான்வெளி தாக்குதல் தான் மோஸ்ட்லி நடத்த வேண்டியிருக்கும். அப்படி நடத்தும் போது இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களோட டிஃபென்ஸை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை மீறி அவங்களால உள்ளே வர முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலுக்கு ஃபயர் பவரும் இருக்குது. இஸ்ரேல் நினச்சாங்கன்னா ஈரானையும் இதே மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணலாம். இப்போ ஈரான் வந்து 300 ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் லான்ச் பண்ணாங்க இல்லையா, இதே மாதிரி இஸ்ரேல் நினச்சாலும் அதே மாதிரி லான்ச் பண்ணலாம். இஸ்ரேல் இதே மாதிரி ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணாங்கன்னா ஈரான் கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் கிடையாது. பேவர் 373 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. பட் அது வந்து பெரிய அட்வான்ஸ்டான டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. இஃப் இன்கேஸ் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஈரானால் பெருசாலாம் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. பட் இருந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தளவில் அவங்க ஈரானை பெரிய லெவலில் தாக்குறதுன்றது ரொம்ப டவுட்ஃபுல் தான். அது காரணம் அமெரிக்கா இஸ்ரேலை தாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இன்கேஸ் இஸ்ரேல் ரொம்ப அக்ரெசிவாக உள்ளே இறங்கிட்டாங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அது குலைச்சிரும். ஸோ அங்கே ஏற்கனவே மக்களுக்கு இஸ்ரேல் மேலே பெரிய கோவம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸுக்கு மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இஸ்ரேல் மேலே நிறைய கோவம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸுக்கு அவங்க அழுத்தம் போட்டுட்ருக்காங்க, இஸ்ரேலுக்கு இது ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற அழுத்தம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் ஏதாவது அக்ரெசிவாக பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டும் இவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் இன்ஸ்டபிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அமெரிக்காவுக்கு நல்லதில்லை. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவில் முடிஞ்ச அளவுக்கு இஸ்ரேலை குவைட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈரானையும் குவைட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்லது. இப்போது இந்த போரில் பார்த்தோன்னா அமெரிக்கா நாங்கள் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் தாக்குதலுக்கு பிறகு இதை வந்து அமெரிக்கா தலையிட மாட்டோங்கிறத நம்ம ஒரு உண்மையான வார்த்தையாக எடுத்துக்கலாமா, இல்லை திரைமறைவில் வந்து நாங்கள் வந்து இஸ்ரேலை தூண்டி விடவோ இல்லை சப்போர்ட் பண்ணுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாமா? அதாவது இப்போ என்னென்னா இஸ்ரேல் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இப்போ உடனே கொடுக்கலனாலும் ஏதோ ஒரு டைம் கிடைக்கும் போது நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன்ஸோட ஸ்டாண்ட் என்னென்னா அதில் எங்களுக்கு எந்த பார்ட்டும் இருக்காது, நாங்கள் இஸ்ரேலோட சேர்ந்து நாங்கள் ஈரானை ரிட்டாலியேட் பண்ண மாட்டோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்ட். அமெரிக்காவை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் அவங்க 50,000 சோல்ஜர்ஸ் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸை அவங்க மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அங்கே ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும், அடுத்தது இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணணும். அமெரிக்கா ஏன் அதை பண்ணணும்? அமெரிக்காவுக்கு அங்கே உங்களுக்கு தெரியுமே, அங்கே மிடில் ஈஸ்ட்டில் பிளாக் கோல்டு இருக்குது, அங்கே ஆயில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேர்ல்டு ஆர்டர் அவங்களுக்கு தேவை. ஸோ அமெரிக்காவுக்கு அங்கே நிறையா பார்ட்னர்ஸ் இருக்காங்க. சவுதி அரேபியா, ஜோர்டன், இஸ்ரேல் இந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்காங்க.
ஸோ அமெரிக்காவுக்கு தேவையான ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கு அங்கே மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட ஏம். ஸோ இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அமெரிக்கா டெஃபினட்டாக 100% அவங்க கண்டிப்பாக உள்ளே என்ட்ரு ஆவாங்க. அமெரிக்காவை பொறுத்தளவில் வேறு எந்த நாடு அவங்க உலகத்தில் டிஃபெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க இஸ்ரேலை கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஃபுல் சப்போர்ட்டை அவங்க இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க. இதில் எந்த கன்ஃபியூஷனும் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ ஈரான் நாளைக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ கூட இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஐசன்ஹோவர் ஏர்கிராஃப்ட் கேரியரை அவங்க ரெட்சிக்கு வந்து இப்போ அனுப்பியிருக்காங்க. ஸோ இதே என்ன வார்னிங், இதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங். ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ன்றது ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை ஈரான் கிட்ட அவங்க கொண்டு போகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி கவனமாக இல்லை, சொல் பேச்சை கேட்காம ஏதாவது பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் விமானப்படை தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ற ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அமெரிக்கன்ஸ் வந்து கண்டிப்பாக இஸ்ரேலெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மத்திய கிழக்கில் வந்து இஸ்ரேலை பார்த்து நிறைய நாடுகள் புறமைப்படுது. அந்த இடத்துக்கு நம்ம வர முடியலை, அந்த பவருக்கு நம்ம வர முடியல அப்படின்னு. அதே மாதிரி தான் ஈரானும் நினைக்குது, அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்குது. அந்த கேப்பபிள் ஈரானுக்கு இருக்கா? இப்போ நானே சில டேட்டாஸ்லாம் கொடுக்குறேன், அதை பேஸ் பண்ணி நீங்களே ஒரு கணக்குக்கு வாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து நியாயமான ஒரு விஷயத்த மிடில் ஈஸ்டில் பண்ணல, அதை நம்ம ஏற்றுக்கணும். இஸ்ரேல் பாலஸ்டைன் மக்களை நடத்துகிற விதம், இப்போ இந்த போர் அவங்க நடத்துகிற விதம், ஏகப்பட்ட சிவிலியன்ஸை கொண்டிருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் அவங்க ஈவிரக்கமே இல்லாமல் பாம் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட 8 ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து இஸ்ரேல் தாக்குதலால் அவங்க இறந்துருக்காங்க. அப்புறம் இஸ்மாயில் ஹனியாவோட மகன்கள் 3 பேர் இறந்தாங்க. அவங்க கூட பார்த்தா கிராண்ட் சன்ஸும் இறந்துருக்காங்க. சின்ன பசங்க தான் அவங்கள கூட அவங்க கொண்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம். பட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, இஸ்ரேல் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் நாடாக ஈரானால் மாற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க. இதுக்கு நம்ம ஹானஸ்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இஸ்ரேலோட ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய $500 பில்லியன். இதே இது ஈரானோட ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 450 என்னமோ, அரௌண்ட் 450 to 500 பில்லியன் டாலர்ஸ் அவங்களோட ஜிடிபி. இஸ்ரேலோட பாப்புலேஷன் பார்த்தோம்னா அவங்களோட பாப்புலேஷன் வந்து ஒரு 1 crore தான், ஒரு சின்ன நாடு. இதே ஈரான் பார்த்தோம்னா இஸ்ரேலை விட ஒரு 8 மடங்கு அதிகமான பாப்புலேஷன் உடைய ஒரு நாடு, 8-9 மடங்கு. ஸோ 8-9 டைம்ஸ் அதிகமான பாப்புலேஷன் ஈரானுக்கு இருந்தாலும் அவங்களால இஸ்ரேல் மாதிரியான ஒரு ஜிடிபி அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் எந்த அளவுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்காங்கன்னு. இது ஒன்று. ரெண்டாவது, இஸ்ரேல் ஒரு சின்ன கண்ட்ரி, அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் $20 பில்லியன், ஈரானோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் $10 பில்லியன். ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுத்துப்போமே, இப்போ நம்ம வந்து லெட்ஸே மாதம் நம்ம வந்து ஒரு $500 நம்ம படம் பார்க்குறதுக்காக ஒதுக்குறோன்னு வச்சுப்போம். அப்போ 5 படம் பார்க்கலாம், ஒரு டிக்கெட் $100 ஒரு 5 படம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இப்போ அவங்ககிட்ட $10 பில்லியன் தான் ஈரான் கிட்ட மிலிட்ரி ஸ்பெண்டிங்ஸுக்கு இருக்குன்னா அவங்களோட ஆர்மியோட கேப்பபிலிட்டியும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இஸ்ரேல் மாதிரி பவர்ஃபுல்லான டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்காது, இஸ்ரேல் மாதிரி பவர்ஃபுல்லான இது ஏர்ஃபோர்ஸ் இருக்காது, இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ இப்போதைக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா, நீங்கள் சொன்னது மாதிரி டெஃபினட்டாக ஈரானுக்கு அந்த எய்ம் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரீஜனல் பவராக இருக்கணும், மிடில் ஈஸ்ட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்குது. பட் யதார்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து வே அஹெட்னு சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்காங்க. அதுபோக அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மற்ற பார்ட்னர்ஸ் கூட எடுத்துக்கோங்க, சாதி அரேபியா எடுத்துக்கோங்க, அவங்களும் ரொம்ப அட்வான்ஸ்டான கண்ட்ரி தான். ஸோ அவங்களும் டிஃபென்ஸுக்கு பார்த்தோன்னா ஈரானை விட பல மடங்கு அதிகமாக செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானால் பெரிய லெவலில் இப்போதைக்கு இருக்க சூழலில் அங்கே வந்து அவங்களோட ஆர்ம்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஏன்னா சுற்றி அமெரிக்கன் பார்ட்னர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உள்ள அமெரிக்கன் ப்ரெசன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவை தூக்கி எறிந்துட்டு வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒன் ஆஃப் த நாடு வந்து ஈரான். ஸோ இப்போது அமெரிக்காவை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வளர முடியும் அப்படின்னு உலக நாடுகளுக்கு ஒரு செய்தி சொல்லுதா ஈரான்? அது உண்மையான ஒரு விஷயம் தான். ஈரானை பொறுத்தல நம்ம ஒரு விஷயத்தை பாராட்டியே ஆகணும். அமெரிக்கன் பப்பட் தான் அங்கே அதுக்கு முன்னாடி இருந்தார். அங்கே ஷாவோட ஆட்சி இருந்தது. ஈரானியன் மன்னர் வந்து அவர் ஒரு அமெரிக்கன் பப்பட் தான். அவர் அமெரிக்காவோட சொல் பேச்சை கேட்டிருந்த ஒரு ஆட்சியாளர். ஸோ அவளை தூக்கி போட்டுட்டு ஒரு அயட்டோலா கொமேனி தலைமையில் ஒரு புது ஆட்சி வந்து அமையுது. அந்த டைம்லேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கர்கள் இந்த ஆட்சியை சீக்கிரம் கவிழ்த்துருவாங்க, இவங்களால ரொம்ப நாள் சர்வே ஆக முடியாது, தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து அவங்க கணிப்புகளை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி 1979 இன்னைக்கு வரைக்கும் ஈரான் வந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க. தாக்கு பிடிச்சது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி
ஈரானால டைரக்டா களத்துல இறங்கி சண்டை போட முடியாது, டைரக்டா நேருக்கு நேரு இன்டைரக்டா இஸ்ரேலோட சண்டை போட முடியாது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஈரான் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை கவுண்டர் பண்றதுக்காக ஹமாஸ் மாதிரியான ஆர்கனைசேஷன் ஏறக்குறைய 40 ப்ராக்சிஸ் வச்சிருக்காங்க மிடில் ஈஸ்ட்ல. இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், ஹவுட்டீஸா இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் வச்சிருக்காங்க. இந்த அமைப்புகள் எல்லாம் எல்லா சைட்லயும் உருவாக்கி ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு ஃபேவரபிளான ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு அங்கே ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. இஸ்ரேலுக்கு ஹமாஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த லான்ச் பண்ணாங்க இல்லையா 300 மிசைல்ஸ் ட்ரோன்ஸ், அப்போ அது வந்து கோஆர்டினேட்டட் அஃபென்ஸ். எல்லா சைட்ல இருந்தும் ஹவுட்டீஸும் அட்டாக் பண்றாங்க, ஹிஸ்புல்லாவும் அட்டாக் பண்றாங்க, இவங்களும் அட்டாக் பண்றாங்க. ஸோ ஒரு பெரிய பொருளாதார பலம் இல்லை, பெரிய எதிரி ஆப்போசிட்ல இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து டெஃபினட்டாக ஈரான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரான் வந்து சாதாரண ஒரு ஈஸி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா இப்போ யுக்ரைனில் வார் நடக்குதுன்னா ஈரான்ல இருந்து இப்போ பலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் நிறையா அங்கே ரஷ்யாவுக்கு போனதாகவும் செய்திகள்லாம் வருது. அப்புறம் ட்ரோன்ஸ் நமக்கு தெரியும், ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வந்து இங்கேருந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்த முடியுது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது. ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக அமெரிக்காவை மீறி இன்னைக்கு ஈரான் நிற்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தான். ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இல்லை இஸ்ரேல் காசா போர் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இப்போ ஈரான் போர் தாக்குதலும் இருக்கட்டும். ஸோ இந்த போர் தொடங்கினதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா மக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிற விஷயம் என்னென்னா, இது 3வது உலக போர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே 3ஆம் உலக போர்னு ஒன்று நடக்குமா? அதில் அது நடந்துட்டு தான் இருக்கா பேர் இல்லாமல்? இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இதே மாதிரி ஆப்பிரிக்காலையும் ஆப்பிரிக்கன் தியேட்டர்பாங்க, அங்கேயும் நிறையா போர்கள் வந்து நடந்தது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், அப்புறம் மிடில் ஈஸ்ட்லேயும் சண்டைலாம் நடந்தது. ஸோ அப்போ வந்து எர்வின் ரோமல்னு ஒரு படைத்தளபதி வந்து அங்கே ஜெர்மன் படைத்தளபதி ரொம்ப எஃபெக்டிவாக சண்டை போட்டார். அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க மன்காமரி அவங்க அனுப்பி அப்புறம் கவுண்டர் பண்ணாங்க அவரை. அப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அதை சைட் ஷோம்பாங்க. அது சைட் ஷோனா முக்கியமான சண்டை வந்து யூரோப்பில் நடக்கும், இது வந்து ஒரு சைட் ஷோ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போதும் இதே மாதிரி மிடில் ஈஸ்ட்லேயும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஒரு ஜென்ரல் இருப்பார், அந்த படைத்தளபதியோட பேர் எனக்கு தெரியல, பிரிட்டிஷ் ஜென்ரல். அவர் இங்கே மிடில் ஈஸ்ட் நடக்கக்கூடிய சண்டையை பற்றி சொல்லும்போது அவரு தான் சொல்லுவார், இது ஒரு சைட் ஷோ தான், இது ஒரு சைட் ஷோ தான். அதுலேயும் குறிப்பாக லாரன்ஸ் அந்த கேரக்டர் சண்டை போட்ட இடம் வந்து சைட் ஷோலையும் அது இன்னொரு சைட் ஷோ அப்படின்பாரு. ஸோ அந்த மாதிரி இப்பயும் நான் அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து இப்போ யூரோப்பில் நடக்கக்கூடிய ஒரு போர் இருக்குல்ல, யுக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்டது, அது ஒரு ஹை எண்ட் வார். இது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கல, ஒரு தேர்ட் வேர்ல்டு வாரை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூவாக நான் இதை பார்க்கல. ஸோ அதனால் இதை வந்து தேர்ட் வேர்ல்டு வார்க்கான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டென்ஸ்டான ஒரு சூழல் இருக்குது. பட் இங்கே காம் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தளவில் இப்போ அடுத்த திருப்பி இஸ்ரேல் இன்னொரு தாக்குதல் அங்கே நடத்தினாங்கன்னா இந்த இஷ்யூ இன்னும் கொஞ்சம் கூட எஸ்கலேட் ஆகும். டெஃபினட்டாக அமெரிக்கன்ஸ் அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை அலோவ் பண்ணால் மிடில் ஈஸ்ட்டில் வந்து இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் ஆகும். ஸோ ரெண்டு சைட்லேயும் ஓகே, நீங்கள் அவங்களோட கான்சுலேட் அட்டாக் பண்ணிட்டீங்க, நீங்களும் இங்கே அட்டாக் பண்ணிட்டீங்க, முடிஞ்சது, கொஞ்சம் குவைட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி காம் பண்ணுவாங்க. இஸ்ரேலை பொறுத்தளவில் அவங்க இப்போ உடனே அட்டாக் பண்ணலாம்னு ஏதோ ஒரு பாயிண்ட்ல டெஃபினட்டாக பண்ணுவாங்க. இஸ்ரேல் வந்து யூஸ்வலாக அந்த பழி வாங்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அது இஸ்ரேலி கவர்மெண்ட் நீங்கள் அது பார்க்கலாம், அவங்க விட மாட்டாங்க. ஏதோ ஒரு டைமில், இப்போ இல்லைனாலும் ஏதோ ஒரு டைமில் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு இதை காம் பண்ணி குவைட் ஆக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு காம் ஆனாலும் ஃப்யூச்சரில் இந்த போருடைய போக்கு எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக இது இப்போதைக்கு முடிகிற இஷ்யூ கிடையாது. ஏன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கலையும் எடுத்துக்கோங்களேன், இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கலாம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய சிக்கலாக இருக்கலாம். இந்த சிக்கல்கள்லாம் இப்போ முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இது டெஃபினட்டாக கண்டினியூ ஆக தான் போகுது. இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தோன்னா இது நிறைய லெவலில் வந்து இது எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்குது. பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இப்போ வந்து அந்த போர் பார்த்தோன்னா வேறு லெவலுக்கு எஸ்கலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையும் பார்த்தோன்னா அந்த கான்ஃப்ளிக்ட்டும் வந்து பெரிய லெவல் எஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் எஸ்கலேட் ஆகும். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இந்த பாயிண்டில் இந்த போரை யார் எஸ்கலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் தான். ஈரான் எஸ்கலேட் பண்ணல. இஸ்ரேலுக்கு ஏற்கனவே உலகம் முழுக்க இருந்து ஏகப்பட்ட அழுத்தங்களை எல்லா நாடுகளும் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழலில் அவங்க ரொம்ப தைரியம்னு சொல்கிறத விட திமிரா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய யுரேனியன் கான்சுலேட்டை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பாலஸ்டைனோட பொலிட்டிக்கல் பியூரோ சேர்மனோட பசங்களை வந்து கொல்றாங்க. அவங்களோட பேர குழந்தைங்களையும் சேர்த்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் வாலண்டியர்ஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது நேச்சுரலாக அவங்கள பொறுத்தளவில் அவங்க இந்த போரை வந்து
காம் பண்ணுறதுக்கான மூட்லேயே இல்லை. அவங்க இந்த போரை எஸ்கலேட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம். அல் ஜசீராவில் முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இருக்கார், பஷீரா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், மார்வின் பஷீரா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து முக்கியமான ஒரு ஆத்தரும் கூட. அவர் ஒரு விஷயம் தான் கிளியராக சொல்லியிருப்பார். இஸ்ரேலோட இன்டென்ஷன் என்னென்னா அமெரிக்காவை போருக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இஸ்ரேலால் டைரெக்டாக சண்டை போட முடியாது, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடையும் சண்டை போட முடியாது. ஸோ அமெரிக்காவை போருக்குள்ளே கொண்டு வரதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஈரான் அட்டாக் பண்ணால் ஈரான் அடுத்து இங்கே அட்டாக் பண்ணுவோம். அடுத்து அமெரிக்காக்காரன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சீல அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியரோட வந்து நிற்கிறான். ஸோ அமெரிக்காவை உள்ளே கொண்டு வரதுக்காக இஸ்ரேல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஏன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவைப்படுதுன்னா, இப்போ ஹமாஸோட இஸ்ரேல் சண்டை போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே இஸ்ரேல் நிறைய பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நினச்ச மாதிரி அந்த என்டையர் பகுதியை அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர முடியல. இஸ்ரேலுக்கு கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அவங்களோட ஆர்மியோட சைஸ் நான் சொன்னது போல் 1.25 லட்சம் தான். இப்போ 5 லட்சம் இஸ்ரேலிய படைகள் அங்கே காசா ஸ்ட்ரிப்பில் இருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட ரிசர்வ் படைகளும் இப்போ அங்கே காசா ஸ்ட்ரிப்பில் இருக்காங்க. ரிசர்வ் படைகளில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போர் இருக்கும்போது சண்டை போடுவாங்க, ஆனால் போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போய் வேலை பார்க்கணும். ஸோ அவங்க வேலை பார்க்காம சண்டை போட்டிருக்காங்கன்னா இஸ்ரேலோட எக்கானமி பாதிக்கப்படும். ஏன்னா அவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, உழைக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ துப்பாக்கி தூக்கிட்டு அவங்க காசா ஸ்ட்ரிப்பில் நின்னாங்கன்னா இஸ்ரேலோட எக்கானமி பாதிக்கப்படும். ஸோ இப்போ இஸ்ரேலோட எக்கானமி ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலால் இப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. மக்களுக்கு கோவம் நிறையா இருக்குது, இஸ்ரேலில் மக்களுக்கு கோவம் நிறையா இருக்குது. பெஞ்சமின் நெட்டன்யாகுவை தூக்கி வெளில போடணும், புது பிரைம் மினிஸ்டர் நம்ம எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அங்கே இஸ்ரேலில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் குவைட் பண்ணணும்னா இந்த போரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அமெரிக்காவை உள்ளே கொண்டு வரணும். ஸோ அந்த பிளானோட தான் இஸ்ரேல் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ இது 3 பார்ட்டி இன்வால்வ்டு. ஒன்று அமெரிக்கா, ஒன்று இஸ்ரேல், ஒன்று ஈரான். இதில் போரை எஸ்கலேட் பண்ணுற மோட்டிவில் இருக்க ஒரே ஆள் இவங்க மட்டும்தான், இஸ்ரேல் மட்டும்தான். அமெரிக்காவை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்களுக்கு இந்த போர் எஸ்கலேட் பண்ணுறது அவங்க பிரச்சனை தான். ஈரானுக்கும் அதே தான். ஈரானோட எக்கானமி பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அவங்க இந்த விஷயத்தில் அமெரிக்காவுடைய பேச்சை இஸ்ரேல் கேட்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்காதா இது? இப்போதைக்கு கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் இப்போதைக்கு கேட்ட மாதிரி தான் இருக்குது. இவங்க தெரில இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம இஸ்ரேலோட நடவடிக்கைகளை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவை. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ கோல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு நிறையா சிக்கல்கள் நிறையா பகுதியில், ஆஃப்ரிக்காவில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அவங்களுக்கு வியட்நாமில் பிரச்சனைகள் இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா அமெரிக்கா நீண்ட நெடிய போர்கள் சண்டை போட்டு அவங்க அங்கே போய் மாட்டி சிக்கி ரொம்ப அடிபட்டு பிரச்சனைகள்லாம் மாட்டினாங்க. பட் மிடில் ஈஸ்ட்டில் என்றைக்குமே அமெரிக்காவுக்கு பிரச்சனை வந்தது கிடையாது. அது காரணம் என்னென்னா, இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்ட்டை அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸு கீழே வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. போர்கள்லாம் வந்ததுன்னா பட்டு அங்கே போர்களை முடித்து அங்கே ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்துடுவாங்க. சோவியட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே வராமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமான ஒரு பார்ட்னர். ஸோ அந்த வகையில் இஸ்ரேல் அப்படின்ற அந்த கீயான ஒரு அலை இருக்காங்கல்ல, அவங்கள விட்டு கொடுக்க அமெரிக்கா தயங்கவே மாட்டாங்க. இஸ்ரேலுக்கும் இது தெரியும், நம்ம ரொம்ப அவசியம் அமெரிக்காவுக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அமெரிக்காவை புஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அட்டாக் இருக்குல்ல, இந்த கான்சுலேட் அட்டாக் பண்ணது இருக்குல்ல, இது அமெரிக்கன்ஸுக்கு தெரியாமல் அவங்க அட்டாக் பண்ணதான், தன்னிச்சையாக அவங்களே பண்ணதான். ஸோ அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அவனும் துப்பாக்கி தூக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும், அவன் துப்பாக்கி தூக்கினா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா நம்மளை டிஃபெண்ட் பண்ண வருவான். ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவுக்கு நம்ம ரொம்ப அவசியம்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த கேம் அவங்க ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸாக அந்த கேம் அவங்க அமெரிக்கா வச்சு ஆடிட்டு தான் இருக்காங்க. அமெரிக்கன்ஸும் என்ன தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எவ்வளோ நாள் தேவையோ இஸ்ரேல், அவ்வளோ நாள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னைக்கு இஸ்ரேல் நமக்கு தேவை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு அமெரிக்கா வராங்களோ அப்போ அவங்களோட பிஹேவியருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மத்திய கிழக்கில் ஒரு பெரிய பதற்றம் வருது, பெரிய போர் சூழ்நிலை வருது அப்படின்னா அது சர்வதேச அளவில் எந்த அளவுக்கான மாற்றங்களை ஏற்படுத்தும், குறிப்பாக இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஈரானுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். இன்கேஸ் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஈரானுக்கும் யூஏக்கும் நடுவில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்குது. அது வந்து ஒரு சோக் பாயிண்ட்னு சொல்லலாம். நிறைய கப்பல் போக்குவரத்து அந்த ஒரு சின்ன பகுதியில் நடந்துட்டு இருக்கும். ஸோ ஈரான் நினச்சாங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை அவங்க கேப்சர் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரலாம். அப்படி அவங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா, பர்ஷியன் கோல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய கப்பல்கள் இருக்குல்ல, அந்த கப்பல்களால் வெளில போக முடியாது. ஸோ இப்போ யூஏயிலிருந்து வரக்கூடிய கப்பல்களாக இருக்கலாம், சவுதி அரேபியாவிலேருந்து வரக்கூடிய கப்பல்களாக இருக்கலாம். ஸோ இந்த கப்பல்களால் வெளில போக முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஆயில் ட்ரேட் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படும். இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் வழியாக தான் ஆயில் ட்ரேட் வந்து பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 20%, வேர்ல்டில் ஒரு 21% ஆயில் ட்ரேட் அந்த வழியாக தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ 1/5
ஸோ அப்போ அந்த பகுதியை பிளாக் பண்ணிட்டீங்கனாலே என்ன ஆகும்னா ஆயில் மார்க்கெட்டில் பெரிய ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும், ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிக்கும், ஆயில் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் குறிப்பாக இன்னொரு சிக்கல் என்னென்னா அந்த பகுதியாக வருது இல்லையா கப்பல்கள், அந்த கப்பல்கள் தான் இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, ஜப்பானுக்கு, இந்த நாடுகளுக்கெல்லாம் பெரிய லெவலில் அங்கேருந்து தான் எண்ணெய் வருது. ஸோ இஃப் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு போர் நடக்குது, அந்த கப்பல் போக்குவரத்தெல்லாம் அவங்க ஈரான் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது இந்தியாவுக்கு டெஃபினட்டாக அது ஒரு பிரச்சனை தான். இந்த ஆயில் இஷ்யூஸில் வரும். ஆயில் இஷ்யூஸில் அது இந்தியாவில் விலை ஏற்றம் அந்த மாதிரியான கண்டிப்பாக இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். உலகம் முழுக்க கண்டிப்பாக விலையேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 1/5 ஆயில் அந்த வழியே தான் வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ்ன்றது அது ஒரு முக்கியமான ஒரு கீ சோக் பாயிண்ட், அது முக்கியமான ஏரியா. ஈரானுக்கு பெரிய நேவி கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான நேவிலாம் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு நேவி. இஸ்ரேலோட பெரிய நேவி வச்சுருக்காங்க. பட் அவங்க நினச்சாங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷனை ஏற்படுத்தலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து நன்றி.